ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி வந்து நம்ம காரம் டைமண்ட் கட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து மைதா மாவில் செய்யலான்ட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல, சோடா மாவு, அது வந்து கலந்துக்கணும் கோதுமை மாவில். இப்போது நம்ம மைதா மாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 3 கப் மைதா மாவு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துக்கணும். எள்ளு, கருப்பெள்ளு போட்டாலும் சரி. நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. ஜீரகம் 2 ஸ்பூன் ஜீரகம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை அரைச்சி எடுத்திருக்கேன். அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போடுறவங்க போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவி வச்சிடணும். இதே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிருந்தீங்கன்னா இது வந்து கலர் வந்து கொஞ்சம் ரெடிஷ் கலராக இருக்கும். ரொம்ப மெல்லீஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம். கட் பண்ணி காட்டுறேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அழகாக வருது பாருங்கள். அப்படியே எடுத்து நீங்கள் இதிலேருந்து அப்படியே எடுத்து எண்ணெயில் கொட்டிடலாம். எண்ணெயில் கொட்டி பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் இதெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அப்படியே பொரித்து எடுக்கலாம். இது வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். கோதுமை மாவில் செய்கிறத விட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும், அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கணும். இது ரொம்ப செவந்துருச்சு. செவக்க பொரித்து எடுத்துக்கணும், அப்போ தான் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் வெள்ளையாக எடுத்திங்கன்னா பூரி மாதிரி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஆற வச்சு ஒரு 15 days 10 daysக்கு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.